காதல் விவகாரத்துல எரியக்கூடிய திரவியத்தை பயன்படுத்தி தன் மேலையும் காதலன் மேலையும் காதலி தீ வச்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவத்துல காதலன் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில காதலியும் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க. காதலி மேல போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்த சூழல்ல தான் இப்போ காதலியும் உயிரிழந்திருக்காங்க. மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெரு பகுதியை சேர்ந்தவர் 24 வயதான ஆகாஷ். இவரு பூம்புகார் கல்லூரியில 3ஆம் ஆண்டு பிகாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. இவரும் கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியை சேர்ந்த சிந்துஜா அப்படின்ற பெண்ணும் காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. சிந்துஜா மயிலாடுதுறை அரசு மகளிர் கல்லூரியில 2ஆம் ஆண்டு BA படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஆகாஷுக்கு வேறொரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால கோபம் அடைஞ்ச சிந்துஜா ஆகாஷை கூப்பிட்டு பேசிட்டு வந்ததாகவும் கூறப்படுது. 2 பேரும் பேசிட்டு இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு மறைச்சு வச்சிருந்த எரியக்கூடிய திரவியத்தை பயன்படுத்தி ஆகாஷ் மேலையும் தன் மேலையும் ஊத்தி விபரீத முடிவெடுக்கும் முயற்சியில இறங்கினதா கூறப்படுது. இதுல சிகிச்சைக்காக ஆகாஷ் திருவாரூர் மருத்துவமனையிலும் சிந்துஜா தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. கடந்த வாரமே ஆகாஷ் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்த நிலையில இப்போ சிந்துஜாவும் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க. சிந்துஜா மேல ஏற்கனவே போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்த சூழல்ல தான் இப்போ சிந்துஜா உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில இப்போ இந்த இளம் பெண்ணும் உயிரிழந்திருக்கிறது மேலும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.